நான் பார்த்த பிலிம் இண்டஸ்ட்ரி, நான் ஷாப்ரன் பண்ணாம நீங்க இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள எங்க வேணா போய் கேளுங்க, நான் ஷாப்ரன் பண்ணாம ஒரு இடத்துக்கும் போனது கிடையாது கல்யாணம் வரைக்கும். குறிப்பிடக்கூடிய அந்த கருத்து என்னன்னா, அவர்களுடைய விவாகரத்து, இப்ப அவர்கள் பிரிஞ்சிருக்காங்க, நாசமா போயிட்டாங்க அப்படின்ற கருத்து தான் சுசித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை மீன் பண்ணி தான் அவங்க பேசுறது. நாசமா போயிட்டு இருக்காங்க தனுஷ் அப்படின்னு சொன்ன காரணம் இதை மீன் பண்ணி தான் பேசுறாங்க. த்ரிஷா என்ன நாசமா போயிட்டா? நான் சொல்றதெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கிறாங்க. அது பொதுவாக அது முன்னுக்கு பின்னு முரணா இருக்கு. அவ டுகெதர் அவ சொல்றது, நான் போய் கோவில போய் உட்காந்து அழுதுண்டே வேண்டுவேன் இவெல்லாம் நாசமா போயிட்டேன். இதெல்லாம் விட்டுட்டு நான் நல்லா இருக்கணும், எனக்கு சந்தோஷத்தை கொடு. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, பிரபல பாடகி சின்மயி அவர்களுடைய தாயார் பத்மஹாசினி அவர்கள் தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில இன்னைக்கு இணைந்திருக்காங்க. இன்று இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் பரபரப்பாக பேசக்கூடிய பல்வேறு சுவாரஸ்ய சம்பவங்கள் குறித்து நம்ம இடையே பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்காங்க. அவங்க கிட்ட நேரடியா கேட்டுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கு. சுசித்ரா அவர்கள் 2017ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியவர். 2017 சுச்சி லீக்ஸ் என்று, இப்போ அது பிராங்க்னு சொல்றாங்க, எல்லாருமே இணைந்து சேர்ந்திருக்காங்க. சின்மயி கூட அதுல இருக்காங்க அந்த பிராங்க்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பிராங்க்ங்கிற ஒரு விஷயமே 17ல கிடையாது. நம்மள நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, அப்ப சொல்லல, இப்பதான் நம்ம 17ல பிராங்க்ங்கிற வார்த்தையை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல. இன்னைக்கு கன்வீனியன்ட்டா இருக்குங்கிறதுனால இன்னைக்கு சொல்றோம். அப்புறம் இந்த இவல்யூஷன் கோஸ் ஆன், மேபி அனதர் 2025 27ல வந்து வேற ஒரு வார்த்தை வருது. உன்னை இதெல்லாம் இவாள்லாம் சேர்ந்து பண்ணு. நான் உன்னேன்னு சொல்றேன், எனக்கு இதை எல்லாத்தையும் பார்த்த உடனே இதுல கருத்து சொல்லி மேல மேல குழப்பத்தை காட்டலும் எனக்கு ரொம்ப டாப் ஆஃப் மை ஹார்ட் வந்தது என்னன்னாக்க, சுசித்ரா யூ நீட் ஹெல்ப். ஹெல்ப்னு சொன்னா உடனே வந்து சைக்கியாட்ரிஸ்ட் அது இதுன்னு எல்லாம் சொல்லுவா. இல்ல, யூ நீட் அ லாட் ஆஃப் லவ். இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, நான் தெளிவா இருக்கேன்னு சொல்றாங்க மேடம். எனக்கு எந்த ஹெல்ப்புமே தேவையில்லை, நான் தெளிவா இருக்கேன், நான் தெளிவான பதில தான் கொடுத்திருக்கேன். Let me come. I am 75. I have seen the world. சொல்லுங்க. As a lone parent, lone woman, stood steadfast on my ethics, morals, values, intellect எல்லாத்தையும் வச்சுண்டு எல்லாத்தையும் நீந்தி கடந்து கம்ஃபர்டபுளா இந்த இடத்துல உட்காந்து இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கேன். I've seen the world. I've seen lot of people. அவ குழந்தை, அவ 50 yearsனு சொல்லிக்கலாம், பட் எக்ஸ்பீரியன்ஷியலி she looks only as a child. She needs help. ஹெல்ப்னா என்ன? லவ். அந்த சைல்டு வந்து அன்பு அவங்களுக்கு கிடைக்காம போனதுக்கு எதுவும் காரணமா இருந்திருக்கும். சின்மயி அவர்களும் சுசித்ரா அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக ஆரம்பத்துல இருந்திருப்பாங்க. கட்டாயமா கிடையாது. இவளை கண்ட அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்றேன். சொல்லுங்க. இந்த சிஃபில ஒர்க் பண்ற போது சுசித்ரா வாஸ் ஒர்க்கிங் தேர் ஆல்ரெடி ஃபார் a few years. சுசித்ரா வாஸ் ஆல்ரெடி போஸ்ட் கிராஜுவேட். அந்த இடத்துல அவ வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயோ எந்த டிபார்ட்மெண்ட்லயோ நல்ல வேலையில இருந்தா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேர்ள். மை ரெஸ்பெக்ட்ஸ் டு ஹர் ஆல்வேஸ். இட்ஸ் வெரி வெல் எஜுகேட்டட் கேர்ள், இன்டெலிஜென்ட் கேர்ள், எல்லாம் சரிதான். அந்த டைம்ல சுசித்ரா வாஸ் ஒர்க்கிங் தேர் ஆல்ரெடி. சின்மயி போன உடனே குட்டி பாப்பா மாதிரி அவளுக்கெல்லாம் பாக்குறதுக்கும் பொட்டல மட்டும் இத்தினுண்டு தான் இருக்கும். அது ஸோ எல்லாரும் பார்த்து அவளை பெட் பண்ணி என்ன சொன்னா சைல்ட் லேபர் அப்படின்னு அவளை கேலி பண்ணி, ஆனா எக்ஸலண்ட் இங்கிலீஷ் எழுதுவா. அவ எழுதுற இங்கிலீஷ்காக அவ ஒரு சப்ஜெக்ட கொடுத்தாச்சுன்னா அது அழகழகா அது வந்து பண்ணி கொடுக்கும். உடனே அவ அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இவளை பாட வச்சு கேட்பா. விஜய் சிவாவோட சிஸ்டர் பூர்ணா சிவா, music family, and I belong to a music family. Our grandfather is Padma Bhushan, Chinmayoda grandfather. I hail from a very royal type of zamindari family from Ramnad district. எல்லாமே பேக்ரவுண்ட் எல்லாம் சூப்பர். அதனால வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எங்களை பத்தி. ஸோ இந்த குழந்தைய பாட வச்சு கேட்பா. அதே சமயத்துல இவளோட இங்கிலீஷ் பார்த்து, இவளோட எக்ஸ்பிரசிவ் டேலண்ட் பார்த்து, ஏன்னா கிருபா சங்கர்னு அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர்,
he was one of the pioneers in blogging technology. அவர் blog போட்டு இந்த குழந்தைய ஒரு blog ஓபன் பண்ணி நீ blog எழுது அப்படின்னா யங்கஸ்ட் பிளாகர் அப்படின்னா அதுக்கப்புறம் அவளை செலிபிரிட்டி பிளாகர் வேற கூட்டுன்றது இன்னி வரைக்கும் டச்ல இருக்காரு. சோ இதுக்கு எல்லாம் குட்டி பசங்க அப்போ. சோ இவளை செல்லம் கொஞ்சம் இவளுக்கு பொறுக்கல பாட சொன்ன ரைட்டு. பொறுக்கல அப்படின்னு இருந்ததுன்னா நீ அதை பார்த்துட்டு நீ பண்ணணும்னு வந்த நைஸ். இட் இஸ் அ வெரி ப்ரொடக்டிவ் வே ஆஃப் jealousy. If it develops into something very productive, first class, அது ஓகே. ஆனா எங்க ஆரம்பிச்சே எங்க போய் நிக்கிற? தட் இஸ் மை கொஸ்டின். சரி, இந்த இம்சை தாங்க முடியல, எப்ப பாரு அந்த குழந்தை பேசுற இடத்துல அவள்லாம் கூப்பிடுற இடத்துல இவ சம்பந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்க இவ போறது மத்தியானம் ஒரு 4 மணில இருந்து 6 மணி வரைக்குமா, 3 மணில இருந்து 5 மணி வரைக்குமா, அவ்வளவுதான். அந்த டைம்ல உனக்கு சம்பந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்ல உனக்கு என்ன வேலை? அண்ட் ஹர் மியூசிக் எஜுகேஷன் அட் த டைம் வாஸ் 0. இன்ட்ரெஸ்ட் ஓகே ஃபைன், இது வரைக்கும் இல்லாத இன்ட்ரெஸ்ட் இது போன உடனே என்னத்துக்கு? நம்ம ராசின்னு சொல்றதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கர்மா ரொம்ப இரிட்டேஷன் ஜாஸ்தியாச்சு, குழந்தையோட ஹாப்பினஸ் டே பை டே குறைஞ்சுது. சோ ஐ விட்ரூ ஹர். சின்மை அவர்கள் மேல பொறாமை தான் அதிகமாயிடுச்சு. பொறாமை தான் அவ மட்டும் இல்ல சார், அது ஒரு பொறாமை சுசித்ரா அவர்கள் அதிகம் அப்பயே இருந்தது. அந்த பொறாமை அங்கதான் ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ஆரம்பிச்சுதான் அவளை ஒயாம இரிட்டேட் பண்ண வேண்டியது. யாரான அவளை புகழ்ந்து எதான சொன்னால்னா அதுக்கு டொக்கு போடுற மாதிரி 4 பேச வேண்டியது. இது டே பை டே சின்மை வாஸ் பிகமிங் a bit. உங்ககிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிருக்காங்களா? நான் சின்மை சொல்லிருக்காங்களா? as a mother daughter அந்த ரிலேஷன்ஷிப்ல வெளியில போயிட்டு வர்ற குழந்தைகளை அங்க என்ன நடந்தது, இங்க என்ன நடந்தது அப்படின்லாம் தோண்டி கேட்கிற டைப் கிடையாது நான். ஏன்னா இந்த ரேட் பண்றதுல என்ன ஆயிடும், இவ கேட்கிற கேள்விக்கு ஒரு நாளைக்கு விஷயம் இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு இவ கேட்டாள்னா குழந்தைகள் பொய் சொல்ற ஹேபிட்டுக்கு வரும், கதை சொல்ற ஹேபிட்டுக்கு வரும். அதனால ஐ ஹவ் நெவர் என்கரேஜ்டு தட். அவளா அது பின்னாடி அது புரணி சொல்ற ஹேபிட்டும் வரும் குழந்தைகளுக்கு. அதனால நான் அதை என்கரேஜ் பண்ணதில்லை. அதர்ஸ் டோல்ட் மீ. நீங்க எப்படி அனலைஸ் பண்ணீங்க? நான் லைக் எவ்ரி அதர் ஆர்டினரி ஆவரேஜ் மதரா இருந்தா நான் போய் அவளை பார்த்து, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? குழந்தை உன்னை விட 11 வயசு 12 வயசு கிட்டத்தட்ட சின்னவ, நீ அஃபெக்ஷனேட்டா குட்டி பாப்பா, என்ன குட்டி தங்க அப்படின்னு அஃபெக்ஷனேட்டா. அதே தான் த்ரிஷா சின்மைக்கும் 2 வயசு வித்தியாசம் இருக்கும் மேக்சிமம். எல்லாரும் இதுகெல்லாம் குட்டி பாப்பாஸ். they have done a lot. இன்னி வரைக்கும் அந்த குழந்தை த்ரிஷா ஆல்சோ இஸ் சக்சஸ். ஒருத்தரோட பிரைவேட் லைஃப், அவளோட எவ்ரிபடிஸ் லைஃப் இஸ் தேர் ஓன் ஆப்ஷன். தே சூஸ் டு லிவ் தேர் லைஃப் த வே தே வாண்ட். அதை பத்தி நம்ம காமெண்ட் பண்றதோ கிரிட்டிசைஸ் பண்றதோ அவசியமே இல்ல. why are we interested in Trisha? why are we interested in Chinmay? their art. அவ்வளவுதானே. அதை தாண்டி அதை என்னத்துக்கு போட்டு புரட்டணும்? நாம் பார்த்த பிலிம் இண்டஸ்ட்ரி, நான் ஷாப்ரன் பண்ணாம நீங்க இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள எங்க வேணா போய் கேளுங்க, நான் ஷாப்ரன் பண்ணாம ஒரு இடத்துக்கும் போனது கிடையாது கல்யாணம் வரைக்கும். என்ன சொல்வாளே, பொக்கிஷத்தை காப்பாத்துற நாகப்பாம்புன்னு சொல்வாளே, அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன் அவளை. அப்படி அவ்வளவு கேர்ஃபுல்லா பார்த்திருக்கிறேன்னா I have seen this field to be absolutely wonderful. After so many mid-70s, I am passing this judgment with wholeheartedly and with a lot of sense of justice. யாருன்னா நீங்க பப்ளிக்ல நினைக்கிற மாதிரி பிலிம் இண்டஸ்ட்ரி ஒன்னும் கிராப் கிடையாது. நாங்க பார்த்தது நான் அதே கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். ஏன்னா ஆரம்பத்துல சித்ரா பாடகி அவங்க இருக்காங்க, ஜானகி அம்மா இருந்தாங்க, சுசீலமா இருந்தாங்க. இவர்களுடைய காலகட்டங்கள் மிக ஒழுக்கமான ஒரு காலகட்டமா இந்த திரையுலகத்துல பேசப்பட்டது. ஆனா அதுக்கு அடுத்து வந்த தலைமுறைகள் ஆரம்ப கட்டத்துல இருந்து பத்தி விமர்சனங்களா இருக்கு. என்ன விமர்சனங்களா? யாரு இதை சாம்பியன் பண்ணி இருக்கிறது? அதுக்கு நான் பின்னாடி வரேன். அது ஒரு தனி எபிசோடா நம்ம வச்சுக்கலாம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இப்ப வேண்டாம், அது தனியா நான் சொல்றேன். இது ஒரு கேவலமான டிரைல்மெண்ட், ரைட்? சின்மை வரைக்கும் ட்ரெஸ் கோட்னு சொன்னா ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஒயிட், நீங்க என்ன வேணா பழைய இதெல்லாம் பார்க்கலாம். அப்படிதான் சுசித்ரா அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து. கார்த்திக் குமார் அவர்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டை பத்தி சொல்றாங்க, நடிகர் தனுஷ் அவர்களை குறித்து சொல்றாங்க, த்ரிஷா சொல்றாங்க. இந்த இடத்துல சின்மை அவர்களுடைய பெயரும்
இடம்பெறுது. இவர்கள் அனைவரும் சேர்ந்து செய்த ஷாக் அவுட் ஆஃப் த ப்ளூ. உனக்கும் சின்மைக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மட்டுமே இல்ல, இந்த சின்மைய வந்து இதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எதுக்கு அவ சின்மை வந்து என்ன கார்த்திக் குமாரும் ராகுல் ரவீந்திரனும் ஃப்ரெண்ட்ஸா கிளாஸ்மேட்ஸ் அப்படியேதானே இருந்திருக்கும் போல் இருக்கு. இவளா உன்னை வச்சுக்கிண்டு ராகுல் பாவம் இவ போய் அபார்ஷன் பண்ணிட்டு வரா அப்படின்னு ஒரு காமெண்ட் வச்ச. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? Who are you to criticize that? நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. விமர்சனங்கள் தானே, நாங்க என்ன கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. விமர்சனங்கள் இருக்கு, அவங்களுடைய கருத்தை அவங்க எதுக்கு சார் விமர்சனம் பண்ணணும்? நீங்க வந்து என்ன, உங்களுக்கு குழந்தை பிறந்தா என்ன, பிறக்கலன்னா என்ன, பாதி பிரசவத்துல போனா என்ன, இதெல்லாம் வந்து உங்க குடும்ப விஷயம். நான் யாரு சார் அதை பத்தி பேசுறதுக்கு? பொது வழியில் எதுக்கு பேசுறாரு? உனக்கு வேற வேலையே இல்லையா? இந்த 4-5 பேர் யார் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்காளோ அவளே உனக்கு மண்டையில கொடையறதா? இப்படித்தானே நம்ம எடுத்துப்போம், இப்படித்தானே எடுத்துப்போம். Why Chinmay? Why Chinmay? She is there in some place, minding her own life. வாய திறந்து கூட பேசாது. அந்த ஆங்கரிங்னு ஒண்ணு வந்து சூப்பர் சிங்கர்ல வர்ற வரைக்கும் இவ பேசுவிழா அப்படின்னு நாங்கள்லாம் எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டா, என்னது சின்மையா அப்படின்னு. நானு ஐ வாஸ் ரிகார்டட், நீங்கள்லாம் ரொம்ப குழந்தைகள், ஐ வாஸ் ரிகார்டட் ஆஸ் அ பிரெயின்ஸ் பிரெயின். நானு அதே மாதிரி நான் ரொம்ப மதிக்கிறேன். இவர்கள் பிராங்க்னாலதான் தனது வாழ்க்கையே போனதா. பிராங்க்னால ஆஹாஹா பிராங்க். நீ எதுக்கு அதெல்லாம் எடுத்துன்னு வர? நீ எடுத்துன்னு வராம சின்மையோட ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் அவ வந்து எங்கேயோ அதெல்லாம் பிராங்கா? சின்மை அபார்ட் பண்ணிட்டான்னு சொல்றதெல்லாம் பிராங்கா சார்? சொல்லுங்க, உனக்கு என்ன செய்யணும்? அவளுக்கு அபார்ஷன் ஆனா என்ன? குழந்தை பிராங்க் செய்தது அவர்களுக்குள்ள இருந்த அந்த டீம் தான் பிராங்க் பண்ணிருக்காங்க. நான்சென்ஸ். கார்த்திக் குமார் எந்த ஸ்நான பிராப்தி கூட கிடையாது சின்மைக்கு. சின்மை had always been alone, aloof. She was minding her own. நான் எப்பவுமே சங்கீதத்தை மட்டும் நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு we had a company called Blue Elephant Translation Service. எந்த நேரமும் ஒரு ஆங்கரிங்க்கு போற போது கூட அந்த ஒரு சின்ன பாஸ் கிடைக்கும்ல, அப்ப கம்ப்யூட்டர் இருந்தா நம்ம உட்காந்துக்கிட்டு we had extra ஃபெசிலிட்டி ஃபார் வைஃபை. அது உட்காந்து இது ஃபைல்ஸ் அமிச்சு ஃபைல்ஸை வாங்கி டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ். அந்த கம்பெனி வாஸ் கோயிங் இன் ஃபுல் ஸ்விங். அதை தவிர ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இந்த மாதிரி என்னத்தையோ எடுத்துக்கிண்டு ஷி வாஸ் என்கேஜிங் ஹர். ஒரு குழந்தைக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு கம்ப்ளீட்டா ப்ரீ ஆக்குபேஷன் என்ன இருக்கணுமோ அதை நாங்க பண்ணி வச்சிருந்தோம். அப்படிதான் வருது. இந்த உலகமே அவளுக்கு இருக்கல. யார பத்தியும் பை நேச்சர் சின்மையை புரணி பேச மாட்டா. ஒருத்தரை பத்தியும் அவ எதை பத்தியும் கவலையும் பட மாட்டா. ஒருத்தர் விஷயத்துல என்ன நடக்கிறதுங்கிறதையும் பார்க்க மாட்டா. an extreme sense of justice. நானான சில சமயத்துல ஒப்பீனியன்ஸ் பாஸ் பண்ணுவேன், உடனே கண்டம் பண்ணுவேன். இந்த அதாவது நான் அவளுக்கு அம்மாங்கிறதுனால சொல்லல, ரொம்ப 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 நான் பண்ணின நிறைய கர்மாக்களை நான் டிசைனா அனுபவிச்சிட்டேன். ஆனா இப்போ அதே கர்மா பிரம்மாண்டமான புண்ணியம் இந்த குழந்தை பிறந்ததுங்க. அதாவது இன்னுமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு புண்ணியம் தான் சின்மைங்கிற ரூபத்துல எனக்கு வந்து பிறந்தது. அது வந்து all other karmas are mitigated by her one being born as a daughter. நீங்க சொல்றத பார்த்தா இப்ப சுசித்ரா வச்சு இருக்கக்கூடிய அந்த கருத்து, நான் யாரெல்லாம் பார்த்தோம்னா கர்மா அவர்கள் எல்லாருமே நாசமா போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் நாசமா போல. சொன்ன உடனே நான் வந்து மொத்தமா எடுத்து நம்ம பொறுமையா எல்லாத்தையும் பார்க்காம பேசக்கூடாதுன்னு. இன் வாட் வே த்ரிஷா வந்து அந்த ஈரா ஆஃப் என்ன ஹீரோயின்ஸ் வந்து கண்டினியூஸ் கரியர் இருக்கிறதுங்கிறதெல்லாம் போயிடுது. ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே டெம்பரரியா வந்துட்டு போற காலத்துல இந்த குழந்தை எத்தனை வருஷமா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 22 years சாலிடா நிக்கிறாளா நிக்கலையா? ஃபண்டாஸ்டிக்கா இருக்கா. தனுஷ் எத்தனை கஷ்டத்தை கடந்து வந்திருக்கணும். என்ன சார், இல்ல ரொம்ப ஆஜானுபாகவா இருந்திருக்காரா, செக்கச்சவேல்னு இருக்காரா, அப்படியே நல்ல லட்சணம் தான். என்னோட அபிப்பிராயத்துல அந்த குழந்தை வந்து நல்ல லட்சணம் தான். ஆனாலும் கருப்பா இருந்தா நம்ம ஊர்ல வந்து அழகு கிடையாது. அதெல்லாம் தாண்டித்தானே ஒரு ஹீரோவா சாதிச்சு இன்னி வரைக்கும் சாதிச்சுட்டு இருக்காரு அந்த குழந்தை. என்ன குறை? ஹிஸ் கரியர் இஸ் ஃபுல். ஐஸ்வர்யா வந்து பேட் மதர். என்ன பேட் மதர்? தனுஷ் ஆனா he is completely engaged in
நான் ஐ எம் நாட் இல்ல டெல்லிங். அவங்க குறிப்பிடக்கூடிய அந்த கருத்து என்னன்னா அவர்களுடைய விவாகரத்து இப்ப அவர்கள் பிரிஞ்சிருக்காங்க, நாசமா போயிட்டாங்க அப்படின்ற கருத்து தான் சுசித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை மீன் பண்ணி தான் அவங்க பேசுறது. நாசமா போயிட்டு இருக்காங்க தனுஷ் அப்படின்னு சொன்ன காரணம் இதை மீன் பண்ணி தான் பேசுறாங்க. த்ரிஷா என்ன நாசமா போயிட்டா? நான் சொல்றதெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கிறாங்க, அது பொதுவெளியில நான் பேச சொல்றேன். முடியல. சி அது முன்னுக்கு பின்னு முரணா இருக்கு. அவ டுகெதர் அவ சொல்றது, நான் போய் கோவில்ல போய் உட்காந்து அழுதுண்டே வேண்டுவேன் இவெல்லாம் நாசமா போகணும் இல்ல. இதெல்லாம் விட்டுட்டு நான் நன்னா இருக்கணும், எனக்கு சந்தோஷத்தை கொடு, எனக்கு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் கொடு அப்படின்னு வேண்டினீன்னா உனக்கும் நடக்கும், உன்னை சுத்தி இருக்கிறவளுக்கும் நடக்கும். எல்லார்கிட்டையும் ஒரு அன்பை பாரு. உனக்கு சம்பந்தம் இல்லாத குடும்பங்கள் அவள்லாம் டிவோர்ஸ் ஆனா நமக்கு நம்ம குடும்பமா